இந்த நிகழ்ச்சிய பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லையான்னு எனக்கு தெரியல. 2017ல ஒரு ஜாப்பனீஸ் ட்ரெயின் கம்பெனில இருந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. அவங்க செஞ்ச குற்றம் என்னன்னா, அவங்க ட்ரெயின் 20 செகண்ட்ஸ் சீக்கிரமா ஸ்டேஷன விட்டு கிளம்பி இருந்தது. 20 மணி நேரம் இல்ல, 20 நிமிஷம் கூட இல்ல, 20 வினாடிகள் தான். அதுவும் லேட்டா கிளம்பல, சீக்கிரமா கிளம்பி இருந்திருக்குது. அவங்க மன்னிப்ப ஆன்லைன்ல வாசிச்ச நிறைய பேர் சிரிச்சாங்க, கேலி பண்ணுனாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க தாங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. 9 மணின்னு சொன்னா 9 மணி தான். அன்னைக்கு அந்த ட்ரெயின் 8 மணி 59 நிமிஷம் 40 செகண்ட்ல கிளம்பி இருக்குது. அவங்க கொடுத்த வாக்க தவறிட்டாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் புனிதமானது. ஜப்பான்ல வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நாம நம்மையே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போமா? இந்த வாரத்துல எத்தனை தடவை நீங்க சொன்னதை செய்யாம விட்டுருக்கிறீங்க? நீங்க பிஸியா இருக்கும்போது ஃபோன் வருது, அல்லது நீங்க பேச இஷ்டப்படாதவங்க கிட்ட இருந்து ஃபோன் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன்னு மெசேஜ் போடுறீங்க. அப்புறம் அந்த கன்வீனியன்ட்டா மறந்துடுறீங்க. இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்வீங்க. ஆனா வீட்டை விட்டே வெளியே வந்திருக்க மாட்டீங்க. 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன்னு சொல்வீங்க. ஆனா 1/2 மணி நேரம் ஆகியும் நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? இதெல்லாம் பெரிய விஷயமா? எல்லாரும் இப்படித்தானே இருக்காங்கன்னு நீங்க சொல்லலாம். ஆனா உங்க வார்த்தைகளால தான், நீங்க கொடுக்கும் வாக்குகளால தான் உறவு கட்டப்படுது. ஒவ்வொரு தடவையும் நீங்க அதை உடைக்கும் போது மற்றவங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீங்க இழக்கிறீங்க. நாம நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். மக்கள் நீங்க சொல்றத மட்டும் கேட்க மாட்டாங்க, நீங்க செய்யறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். சொல்றத செய்வோம், செய்யறத மட்டுமே சொல்வோம்.